செகண்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்னன்னு பார்த்தா பேஜ் ஃபார்மேட்டிங். பேஜ் ஃபார்மேட்டிங் இந்த A2ன்ற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய கொஷின் என்ன கொடுக்குறாங்கன்னு முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் இருக்குன்னு பார்த்தா இதுதான் A2ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். கிரியேட் a text with 4 lines. To the text, increase and decrease the margin by ½ inch. Change the original settings using ruler option. Change the page orientation. Insert topic name as header and page number as footer. இப்போ சேம் இந்த கொஷின்ஸை நான் எடுத்து நமக்கு எய்மா அசைன் பண்ணியிருக்கேன். கிரியேட் a text with 4 lines. ஃபர்ஸ்ட் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா 4 lines டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்ய சொல்கிறாங்க, டு த டெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த மார்ஜின் பை ½ inch. ஓகே, ½ inch இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ண சொல்கிறாங்க டெக்ஸ்டோடைய மார்ஜின்ஸ். நெக்ஸ்ட் சேஞ்ச் த ஒரிஜினல் செட்டிங்ஸ் யூசிங் ரூலர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் சேஞ்ச் த பேஜ் ஓரியன்டேஷன். நெக்ஸ்ட் இன்சர்ட் டாபிக் நேம் as header and page number as footer. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது கிரியேட் த டெக்ஸ்ட் வித் 4 lines. 4 lines டெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம செய்ய வேண்டிய அப்ளிகேஷன் நேம் இதை எங்கே ஒர்க் பண்ண போகிறோம்னு பார்த்தா ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர். ஓகே, இந்த ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டரில் இப்போ நான் 4 lines டெக்ஸ்ட்டாக நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்க, நான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் கொடுத்துக்கிறேன். ரவி 50, ராஜ் 60, கமல் 100, மணி 95. ஓகே, இப்போ இந்த 4 lines டெக்ஸ்ட் நமக்கு இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நான் இது எல்லாமே இதை மார்க்ஸ்னாவும் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமாகவும் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, அப்படி இருக்குது. ஓகேங்களா, இப்போ 4 lines டெக்ஸ்ட் நம்மளை கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்தா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்முடைய டாஸ்க் முடிஞ்சுது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எய்முடைய டாஸ்க் நமக்கு கம்ப்ளீட்டட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லைனை முடிச்சிட்டோம். டு த டெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த மார்ஜின் பை ½ inch. ஓகே, இப்போ ½ inch டெக்ஸ்ட்டை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டரில் போய் அதை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லெசனில் 5th சாப்டரில் படிச்சிருக்கோம். டிஃபால்ட் மார்ஜின் சைஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? 1 inch டாப் அண்ட் பாட்டம், 1.2 inch லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா, இதோடையது ஒரிஜினல் சைஸ் தான் 1.25 லெஃப்ட் ரைட். இப்போ 1.25 லெஃப்ட் ரைட்டோடைய எதுன்னா நம்ம ப்ளஸ் ½ inch அப்படி ஆட் பண்ண சொல்லி என்ன ஆகும், 1.25 ப்ளஸ் 50%. அப்போது 1.75. இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா ஒரிஜினல் சைஸ் 1.25, அப்போ ப்ளஸ் ½ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஆஃப்னு பார்த்தா ஃபார்மேட் மெனு பேஜ்ன்ற ஒரு பட்டனில் கிளிக் பண்ணுறோம், ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இங்கே பேஜ்ன்ற ஒரு டேபை கிளிக் பண்ணுறோம். இந்த டேப்பில் லெஃப்ட் அண்ட் ரைட், டாப் பாட்டம் இப்படி இருக்குங்க இல்லைங்களா? இப்போ டாப் அண்ட் பாட்டம் உடைய சைஸ் என்னன்னு பார்த்தோன்னா 1 inch டிஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். லெஃப்ட் அண்ட் ரைட்டுடைய சைஸ் இங்கே வேறு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1.75 inches லெஃப்ட், அதே மாதிரி ரைட்டில் 1.75 inches கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ நம்மளுடைய மார்ஜின் சைஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா செகண்ட் எய்ம் நம்மளுடைய எய்ம் முடியுது. நெக்ஸ்ட் என்ன சொல்ல, சேஞ்ச் த ஒரிஜினல் செட்டிங்ஸ் யூஸிங் த ரூலர் ஆப்ஷன். ஓகே, ஒரிஜினல் செட்டிங்ஸை ரூலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போது இது நம்மளுடைய தேர்ட் டாஸ்க். ஓகேவா, இந்த தேர்ட் டாஸ்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதானே ரூலர் ஆப்ஷன். சம்டைம்ஸ் நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமலும் போகலாம். அப்போ என்ன பண்ணணும்னா வியூவில் இந்த ரூலர்னு ஒரு டிக் இருக்கு இல்லையா, இதை எனேபிள் பண்ண இருந்தால் மட்டும்தான் அந்த ரூலர் நமக்கு ஷோ ஆகும். அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ரூலர் ஆப்ஷன் இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், வியூ மெனுவில் போயிட்டு ரூலர்ன்றதை கிளிக் பண்ணால் போதும். ஃப்ரண்ட்டில் ஒரு செக் பாக்ஸ் வந்திருக்கும். அப்படி செக் பாக்ஸ் வர சொல்ல நமக்கு இந்த கிரே கலர் ஸ்கேல் லைன் இருக்கு இல்லையா, இது நமக்கு ஷோ பண்ணும். இதை ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கங்க போதும், வேறு எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இதுதான் யூஸிங் ரூலரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்ஜின் சைஸ். இதுதான் நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சைஸ்ன்னு பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், ரைட் சைட் மார்ஜின் சேஞ்ச் ஆக போகுது. ஓகேவா, சேஞ்ச் ஆகுதா? ஓகே, இது வந்து ரூலரை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய மெத்தட். இது நம்மளுடைய தேர்ட் டாஸ்க். எய்முடைய தேர்ட் எய்ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஃபோர்த் எய்ம் என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் த பேஜ் ஓரியன்டேஷன். பேஜ் ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. டிஃபால்ட் பேஜ் ஓரியன்டேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். டிஃபால்ட் பேஜ் ஓரியன்டேஷன் என்னன்னு பார்த்தா போர்ட். இப்போ நம்ம இதை என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், டிஃபால்ட் ஓரியன்டேஷன் போர்ட்ரைட். நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் ஃபார்மேட் மெனு பேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம்.
பேஜ்ன்ற டேப் செலக்ட் பண்றீங்க. இங்க ஓரியன்டேஷன் இருக்கு. போர்ட்ரெய்ட்ல டிஃபால்ட்டா இருக்கு. நான் என்ன பண்றேன்? சேஞ்ச் பண்றேன். லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். இப்போ லேண்ட்ஸ்கேப்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்மளுடைய அடுத்த டாஸ்க்கான சேஞ்ச் த பேஜ் ஓரியன்டேஷனும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இன்சர்ட் த டாபிக் நேம் ஆஸ் ஹெடர், பேஜ் நம்பர் ஆஸ் ஃபூட்டர். டாபிக் நேமையும் ஹெடர்ல குடுக்க சொல்றாங்க. ஃபூட்டர்ல என்ன குடுக்க சொல்றாங்க? பேஜ் நம்பர் குடுக்க சொல்றாங்க. இப்போ நான் இங்க ஹெடர் கிரியேட் பண்ணணும். ஹெடர் கிரியேட் பண்ணா என்ன பண்ணணும்? ஃபார்மேட்ல பேஜ் மெனு கிளிக் பண்றோம். இங்க ஹெடர்ன்ற டேபுக்கு போறோம். ஹெடர்ல ஹெடர் ஆன் கிளிக் பண்றோம். இங்க ஹெடர் ஆன் குடுத்ததுக்கு பிறகு ஓகே. இங்க ஹெடர் ஆன் பண்ணதுக்கு பிறகு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாரி பாக்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஹெடருடைய நேம் டைப் பண்றேன். ஸ்டூடண்ட் நேம், ஸ்டூடண்ட்ஸ் நேம். நெக்ஸ்ட் ஒரு டேப் விட்டுட்டு இது மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஹெடர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன சொன்னாங்க? ஃபூட்டர்ல பேஜ் நம்பர இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் அதே மெத்தட் ஃபார்மேட் மெனுல பேஜ்ல ஃபூட்டர் கிளிக் பண்றேன். ஃபூட்டர்ல ஃபூட்டர் ஆன் கிளிக் பண்றேன். ஓகே பட்டன் குடுக்குறேன். ஓகேவா? இப்போ நமக்கு கீழ ஃபூட்டர் கிரியேட் ஆயிருக்க போகுது. இப்போ இங்க இன்சர்ட் த பேஜ் நம்பர்ன்னு சொல்றாங்க. இந்த பேஜ் நம்பர எப்படி இன்சர்ட் பண்றதுன்னா, சேம் இன்சர்ட் மெனு, ஃபீல்ட்ஸ், பேஜ் நம்பர். இன்சர்ட் மெனு, ஃபீல்ட்ஸ், பேஜ் நம்பர். இத கிளிக் பண்ணா போதும் நமக்கு பேஜ் நம்பர் வருது. இந்த பேஜ் நம்பர் நமக்கு லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. இது சென்டர்னா இங்க அலைன்மென்ட்ஸ்ல போயிட்டு பேஜ் அலைன்மென்ட்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர் கிளிக் பண்ணா சென்டர், ரைட்னா ரைட். ஓகேவா? நான் சென்டர்ல குடுத்துக்கிறேன். ஒரு பேஜ்ல நம்ம ஒரு டெக்ஸ்ட் இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டரோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். டாப் ஆஃப் த பேஜ் ஹெடர்ன்னு சொல்றோம். பாட்டம் ஆஃப் த பேஜ் ஃபூட்டர்ன்னு சொல்றோம். ஆட்டோமேட்டிக்கா இப்ப நான் நெக்ஸ்ட் பேஜ்க்கு ஃபார்வர்ட் ஆக சொல்ல எனக்கு இந்த ஹெடரும் ஃபூட்டரும் ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? ஹெடர்ல இருக்கக்கூடியது அப்படியே இருக்கு. ஃபூட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா பேஜ் நம்பர் 2ன்னு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்மளுடைய அடுத்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Thank you for watching.